மா, உன்னால முடியாதுன்னு காட்டி உன்னை ஜெயிக்க வந்திருக்காமா. அவளுக்கு நல்ல மனசே கிடையாதுமா. நீ இந்த வேண்டுதலை செஞ்சு முடிச்சிட கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே கருகி கருகி இப்படி ஆயி போச்சுமா. இவ எல்லாத்தையும் திட்டம் போட்டுதாமா பண்ணிட்டு இருக்கா. உன்னை தப்பானவன் காட்டுறதுக்காகவே இத பண்றாமா அவ. ஓ மகனுக்கு நீ பண்ணணும்னு நினைச்சத இப்ப அவ பண்ண போறாமா. உன் நேர்த்தி கடனை அவ முடிக்க போறாமா. நீ பண்ணணும்னு ஆசைப்பட்ட கடைசியில நம்ம அதை வேடிக்கை தான் பார்க்கணுமாமா. சொல்லுமா. அம்மா, இந்த பழத்தை உன் புருஷனுக்கு சுத்தி போடுமா. சரிம்மா. இந்த தேங்காயாலையும் உன் புருஷனுக்கு சுத்தி போடுமா. இந்த மாலையை உன் புருஷன் கழுத்துல போடுமா. ஆத்தாள மனசுல வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை உன் புருஷன் நெத்தியில வச்சு விடும். என்னமா பண்ற? என் மகனுக்கான நேர்த்தி கடனை நான் தான் பண்ணணும். உன்னதான் நான் பண்ண வேண்டான்னு சொன்னேன்ல. என் பேச்ச மீறி என்ன அவமானப்படுத்துறியா நீ? அத்தை, நான் ஏன் உங்களை அவமானப்படுத்தணும்? நம்ம குடும்பத்துக்காகவும் உங்க பிள்ளைக்காகவும் தானே நான் இந்த நேர்த்தி கடனை பண்றேன். ஏய், நீ பண்ண வரைக்கும் போதும், கிளம்பு. என் பிள்ளைக்காக என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் தான் உன்னை வர வேண்டான்னு சொன்னேன்ல. என்ன மதிக்காம ஏன் வந்த? அத்தை, பரிகாரத்துல தடங்கள் வந்து பாதியில நின்னு அதனால நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். பரிகாரம் பாதியிலே நிக்குன்னு உனக்கு யார் சொன்னாங்க?
சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? மாமா தான் சொன்னாங்க. யாரு? கதிரேச மாமா தான் சொன்னாங்க. மா பாத்தியா, அப்பா வந்து சொன்னாருன்னு கதை அழக்க ஆரம்பிச்சிட்டாமா இவ. அத்தை, நான் போய் சொல்லல, உண்மையத்தான் சொல்றேன். மாமா சொல்லிதான் நான் இங்க வந்தேன். அமுதா, ஏண்டா மருமகளே, நீ இப்படி தனியா உட்கார்ந்து அழலாமா? நீ இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்க வந்தவ, இந்த குடும்பத்துக்கு உன் மூலமா திரும்ப சந்தோஷத்தை கொண்டு வந்தவ. நீ அழலாமா? அப்படிதான் நினைச்சு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் மாமா. ஆனா இதெல்லாம் யாரு புரிஞ்சுக்கணுமோ அவங்களே என்ன புரிஞ்சுக்காம தப்பா நினைக்கிறாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, அண்ணா உன்னை கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. இல்ல மாமா, இத்தனை நாளா அத்தை இப்படி எல்லாம் நடந்துகிட்டதே கிடையாது. என்ன அவங்க சொந்த மகளாதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா நான் எது பண்ணாலும் என்ன தப்பா மட்டும் தான் நினைக்கிறாங்க. ஏன் இப்படி மாறினாங்கன்னே எனக்கு தெரியல. நான் கோயிலுக்கு போய் ஏன் புருஷனுக்காக நேர்த்தி கடன் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க பேச்ச என்னால மீறவும் முடியல. ஆனா இந்த வயசான காலத்துல அவங்களாலயும் இதெல்லாம் சரியா பண்ண முடியாது. நேர்த்தி கடன் பாதியில நிக்க கூடாது மாமா, அந்த பயம் தான் எனக்கு. நீ சொல்றது சரிதான். அண்ணத்தால அந்த நேர்த்தி கடனை முழுசா முடிக்க முடியாது. இப்ப நான் என்ன மாமா பண்றது? அவளால நேர்த்தி கடன் பாதியிலே தடப்பட்ட போது அத உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். யார் என்ன சொன்னாலும் நீ கோயிலுக்கு போற, நேர்த்தி கடனை நீ தான் பண்ற. ஆனா அத்தை என்ன வர வேண்டான்னு சொல்லிருக்காக. நாங்க போனா இன்னும் தேவையில்லாம கோவம் அதிகமாயிரும். இத பாருமா, உன் அத்தையோட கோவம் நிலையானது இல்ல. சூழ்நிலை அவளை இப்போ உன்னை தப்பா நினைக்க வச்சிருக்கு. அது கண்டிப்பா மாறும். அவ கோச்சிக்குவான்னு நேர்த்தி கடனை பாதியில விடுறது தப்பு. அத உன்னாலதான் பண்ண முடியும். அத உன்கிட்ட சொல்லலான்னு தாமா வந்தேன். என்னம்மா யோசிக்கிற? உன் மாமன் நான் சொல்றேன், நீ தான் போகணும். போ. என்ன அப்பா எப்ப பாரு உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவாரா? வந்து சொல்றவரு எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி தடங்கள் நடக்க போகுதுன்னு சொல்ல மாட்டாரா? உன்கிட்ட மட்டும் தான் வந்து சொல்லுவாரா? என்ன எங்க அப்பா பேர் சொல்லி ஏமாத்த பாக்குறியா? அத்தை, சத்தியமா மாமா தான் சொன்னாங்க, என்ன நம்புங்க. புவனாவுக்கு ஆபத்து வரும்போதும் மாமா தான் வந்து சொன்னாரு. அதனாலதான் என்னால புவனாவை போய் காப்பாத்த முடிஞ்சது. அப்போ நீங்க நம்பினியல? புவனாவுக்கு ஆபத்து வரும்போது மாமா தான் வந்து சொன்னாங்க. அதனாலதான் புவனாவை போய் என்னால காப்பாத்த முடிஞ்சது. அப்போ நீங்க நம்பினியல? அன்னைக்கு மாமா வந்து லாக்கர் நம்பர் சொல்ல போய் தானே அதை என்னால திறக்க முடிஞ்சது. நம்ம வீட்டையும் காப்பாத்த முடிஞ்சது. அத நீங்க நம்பினியல? அதே மாதிரிதான் இதுவும். தடங்கள் வரப்போது நீ போய் அதை சரி பண்ணுன்னு மாமா சொன்னாங்க. ஏய், நீ சொல்றத நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. நீ என்ன சொன்னாலும் இந்த பரிகாரத்தை நீ பண்ண கூடாது. அம்மா, நீங்க என்னம்மா பேசுறீங்க? அம்மன் உங்க மருமக தீர்த்த கொடுத்த தான் ஏத்துட்டு இருக்கா. இவங்க பண்றதுதான் சரியா இருக்கு. யோ பூசாரி, என்னையா பேசிட்டு இருக்க? எங்க அம்மா வயசானவங்க தடுமாறி கீழே விழ போயிட்டாங்க. அதனால எங்க அம்மா பண்றது ஆத்தா ஏத்துக்கலன்னு சொல்றது எந்த விதத்துலயா நியாயம்? அடுத்து இருக்கிற பரிகாரத்தை எங்க அம்மா தான் பண்ணுவாங்க. வாமா நீ.
மா இனி இருக்கிற எல்லா பரிகாரத்தையும் நீதான் உன் புள்ளைக்காக பண்ற. அது எல்லாத்துலயும் நீதான் ஜெயிக்கிறமா. உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் புள்ள இந்த வடிவேலோட பொறுப்புமா. என்ன நம்புமா. அம்மா, ஆத்தா உங்க மருமக பண்ணதை தான் ஏத்துட்டு இருக்கா. நீங்களும் உங்க மகனுக்காக பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதனால அடுத்தடுத்து நடக்கிற பரிகாரங்களை 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. யார் பண்றதை ஏத்துக்கிறதுன்னு இந்த ஆத்தாலே முடிவு பண்ணட்டும். என்ன, நான் சொல்றது சரிதானே? அடுத்தபடியா விளக்க கையில ஏந்தி இந்த கோயிலை 18 முறை சுத்தி வந்து அம்பாளுக்கு தீபாராதனை காட்டணும். யார் விளக்கு அணையாம வருதுன்னு பாப்போம். அமுதா, இந்த தடவை உன்னை தோக்க வைக்கிறேன்டி. அங்க இருக்காங்க பாருமா. பாருமா, வா விளக்கு வாங்கலாம். அண்ணா, அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துற விளக்கு ஒண்ணு கொடுங்கண்ணா. இந்தம்மா. மா, நீ இந்த விளக்கு எடுத்துட்டு போய் அம்மன் முன்னாடி வச்சு ஏத்து. இந்த தடவை நம்ம வேண்டுதல் தாமா ஜெயிக்கும். கவலைப்படாம நீ விளக்க போடுமா. உனக்கு உறுதுணையா உன் பையன் நான் இருக்கேன். நீ போய் விளக்கு ஏத்துமா. ஆறுமுகண்ண, ஏதோ பரிகாரம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு விளக்கு வாங்க வருவா. அவ கையில நீ மண்ணுல கொடுக்க கூடாது. என்னப்பா சொல்ற? பரிகாரம் பண்றதுக்கு மண் விளக்கு தானே கொடுக்கணும். அதான் நான் வேண்டாம். நம்ம ஊர்ல கணேசன் கிட்ட இருந்து ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் நீ அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கணும். யோ, என்னையா சொல்ற? அந்த விளக்க கையில கொடுக்கறதா? அந்த விளக்கு படிக்கல மாதிரி வெயிட்டா இருக்குமே. அந்த பிள்ளை எப்படியா கையில தாங்கும்? 2 சுத்திலே கை கீழே இறங்கிடுறீங்க. அண்ணா, கை தாங்க கூடாது. அவ கை உடையிட்டோம். அத நான் பார்க்கணும். அதுக்கு தான் கணேசன் கிட்ட இருந்து அந்த விளக்க வாங்கிட்டு வந்தேன். அது வெங்கல கலர்ல எல்லாம் இருக்கும். அண்ணா, வாங்கின எனக்கு கலர் மாத்த தெரியாதா என்ன? எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி இங்க தான் வச்சிருக்கேன். சத்த நேரத்துல அந்த பொண்ணு வரும் இங்க. அந்த விளக்க மட்டும் எடுத்து கொடுத்துருங்கண்ணே. அது எப்படியா? கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? இல்லண்ணே, கண்டே பிடிக்க முடியாதுண்ணே. வேணாயா, சொன்னா கேளியா? அண்ணா, வேணாமியா, தேவையில்லையா? இங்க பாருங்க, அவ ஏதாவது கேள்வி கேட்டானா நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. நான் பின்னாடி இருந்து சொல்றேன். சரியா? வம்புல மாட்டி உட்காருண்ணே. பாத்துக்கண்ணே. அண்ணா, அம்மனுக்கு நேர்த்தி கடன் பண்ணணும். ஒரு விளக்கு கொடுங்க. சரி, இந்தாங்க. அண்ணா, என்னம்மா? என்ன விளக்கு இம்புட்டு வெயிட்டா இருக்கு? இதெல்லாம் எப்படின்னு? என்னம்மா, நீ பரிகாரம் பண்ண தானே விளக்கு கேட்ட? ஆமா. அதுக்கான விளக்கு தாமா இது. வெயிட்டா தான் இருக்கும். கஷ்டமான விஷயத்த பண்றதுக்கு பேர் தாமா பரிகாரம். நம்மளை வருத்திக்கிட்டா தானே அம்மனோட அருள் கிடைக்கும். ஈஸியா பண்றதுக்கு பேரு பரிகாரம் இல்ல. அட, நீ என்னம்மா பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி இம்புட்டு கேள்வி கேட்கிற? அப்புறம் எப்படிமா நீ பரிகாரம் பண்ணுவ? அப்படிலாம் கேட்காத, தெய்வ குத்தம் ஆயிடுமா. சரிண்ணே, எம்புட்டு கஷ்டமா இருந்தாலும் நான் பரிகாரத்தை பண்ணிடுவேன்.
ஏய் அமுதா, நீ கொண்டு போறது மண் விளக்கு இல்ல, இரும்பு விளக்கு. இத நீ தூக்கி சுத்துறதுக்குள்ள உன் 2 கையும் இலகிரும். நீ தோக்க போற, எங்க அம்மா தான் ஜெயிக்க போறாங்க. ரெண்டு பேரும் அம்மனை வேண்டிக்கிட்டு விளக்க கையில எடுங்க. ம். இதை எடுத்துக்கிட்டு கோவில் பிரகாரத்தை 18 முறை சுத்தி வாங்க. காத்துல யார் விளக்க அணையாம கொண்டு வரீங்களோ அவங்க வேண்டுதலை தான் அம்மன் ஏத்துக்கிட்டதா அர்த்தம். ஆ, ஆரம்பிங்க. வாமா. போங்கம்மா. ஆ, 1. மூணு. அஞ்சு. அமுதா, என்னாச்சு அமுதா? ஏன் தடுமாறுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி சரி, நம்ம பிளான் கரெக்டா தான் வேலை செய்யுது. அவளுக்கு இப்பவே முடியல போல, இன்னும் 2 ரவுண்ட்ல விளக்க போட்டுருவா. என்ன அமுதா விளக்கு எடுத்துட்டு போக இம்புட்டு சிரமப்படுறா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல மாமா.
காத்துல யார் விளக்க அணையாம கொண்டு வரீங்களோ அவங்க வேண்டுதலை அம்மன் ஏத்துக்கிட்டதா அர்த்தம். அம்மா, இந்த தடவையும் உங்க பரிகாரத்தை அம்மன் ஏத்துக்கல. அம்மா அமுதா, நீயாவது 18 முறை கோயிலை சுத்தி வந்துருமா.